வீட்ல நெறைய பால் இருந்துச்சுங்க. ஊருக்கு போயிட்டு வந்தோம். அப்ப வந்து அத்தை வீட்லருந்து பால் குடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ நெறையவே பால் இருக்கு. அத வச்சு பன்னீர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதாங்க இன்னைக்கு செய்யறேன். பால நல்லா காய வச்சுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து வினிகர் தாங்க ஆட் பண்றேன். நீங்க எலுமிச்சம்பழம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் ஆட் பண்ணா இந்த அளவுக்கு பால் நல்லா திரிஞ்சு வரும். இதுக்கப்புறம் பால வந்து ஆஃப் பண்ணிட்டு, நம்ம ஒரு நல்லா ஒயிட் கிளாத்ல நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வினிகர் ஆட் பண்றதுனால கொஞ்சம் புளிப்பா இருக்கும். ஸோ அதனால நான் வந்து கோல்டு வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப வந்து நம்ம அந்த வேவ் வாட்டர் இருக்கு இல்லைங்களா? அந்த வாட்டர வந்து வேஸ்ட் பண்ணாம நல்லா ஒரு பாத்திரத்துல ஆட் பண்ணி நான் வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம கிரேவிலாம் செய்யும்போது இந்த தண்ணிய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாருக்கும். நீங்களும் வேணாலும் ட்ரை பண்ணுங்க. இப்ப வந்து நல்லா அந்த பன்னீர நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாம நல்லா டைட்டா ஃபில்டர் பண்ணிட்டு நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணி நல்லா ஒரு வெயிட் வச்சுருங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாரி பீஸ் போட்டா நல்லா சூப்பரான ஹோம்மேட் பன்னீர் ரெடிங்க. ரொம்ப சாஃப்ட்டா இருந்தது. பார்க்கறக்கே ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ரொம்ப ஹெல்தியும் கூட. ஈஸியாவே வீட்ல ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நீங்களும் வேணாலும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.